Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் என் முதல் மலையாள கதை. என் முதல் மலையாள கதை. அண்டர் கேரேஜ் இறக்கப்பட்டு விமானம் தாழ்வாக பறந்தது. முட்டை வடிவ ஜன்னலுக்கு வெளியே கேரள பூமி லேசாக நடனமாடியது. விளையாட்டு பிள்ளை இறைத்தது போல பச்சையில் ரகளையாக திட்டுகள். நீலப்பட்டுடுத்த கடல் கரையை நுரை பொங்க முத்தமிட்டு கொண்டிருந்தது. குவிக் என்று மற்றொரு முத்தம். கான்கிரீட்டும் ரப்பரும் விமானம் அலறி அடித்துக்கொண்டு வேகத்தை குறைத்து ஊர்ந்து செல்ல உள்ளே அனாவசிய ஹிந்தியில் டிராஃபிக் அதிகாரி சேமிலே என்றாள் ஒலிபெருக்கி குரல். சோம்பேறி படிகள் அருகே வந்து கதவு திறக்கப்பட நான் 15 வருஷத்துக்கு பின் இரண்டாம் முறையாக கேரள மண்ணில் கால் வைத்தேன். கொச்சி விமான நிலைய வானத்தில் மழைக்கு எப்போதும் ஆயத்தமான கருமேக திரள்களின் ஊடே நீல ஜன்னல்கள் தெரிந்தன. தென்னை மரங்கள் காற்றில் அலுத்து கொண்டிருந்தன. விமான நிலையத்தில் வேஷ்டி அணிந்த பணக்காரர்கள் பற்களில் மிடில் ஈஸ்ட் தங்கம் மின்னியது. அந்த பெண் என்னை அணுகி வெல்கம் என்றாள். உங்கள் உயரத்திலிருந்து அடையாளம் கண்டுபிடித்து விட்டேன் என்று சிரித்தாள். பிரயாணம் சுகமாக இருந்ததா? சுகம்தான். நீங்கள்? நான் பத்திரிகையிலிருந்து வந்திருக்கேன் உங்களை வரவேற்க. அப்படியா, சந்தோஷம். விழா எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6:30. என்ன சாப்பிட்றீங்க? உன்னை சாப்பிடலாம் போல இருக்கிறது என்று சொல்ல விரும்பவில்லை. முழுக்கென்று இருந்தாள். சதுரமுகம் இருட்டு நிறத்தில் படிப்படியாக தலைமயிரை வாராமல் பின்னால் அலட்சியமாக கட்டியிருந்தாள். கையில் சின்னதாக குடை வைத்திருந்தாள். அது அவள் சாரியின் நிறத்தில் இருந்தது. இப்போது சாப்பிட வேண்டாம், வழியில் பார்த்துக்கொள்ளலாம் என்றேன். சாமான் எதுவும் இருக்கிறதா? ஒரு பெட்டி, அதை கலெக்ட் பண்ண வேண்டும். பேகேஜ் டிக்கெட் கொடுக்குறீங்களா? பரவாயில்ல, நானே வாங்கிக்கிறேன். சேச்சே, உங்களை நன்றாக கவனித்து அழைத்து வரும்படி எடிட்டர் சொல்லியிருக்காரு என்று என் கையில் இருந்த டிக்கெட்டை பிடுங்கிக் கொண்டு கூட்டத்தில் மறைந்தாள். நான் சிகரெட் பற்று வைத்துக்கொண்டு சுற்றிலும் பார்த்தேன். பெரும்பாலோர் டப்பா கட்டிக்கொண்டு வேகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் இந்த வேக மலையாளம் எனக்கு புரிந்து கொண்டிருந்தது. இப்போது டச் விட்டு போய்விட்டது. டிராக்டர் மெல்ல பெட்டிகளை வண்டியில் வைத்து இழுத்து வர அந்த குழந்தையின் கண்ணோரத்தில் இருந்த கவிதையை வரி வரியாக படித்து கொண்டிருந்தேன். அந்த பெண் என் பெட்டியை சேகரித்து கொண்டு வந்தாள். சின்னதாக தானே இருக்குது, நீங்கள் கையிலேயே கொண்டு வந்திருக்கலாமே. ஏதோ புக் பண்ணிட்டேன் என்றேன். உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது. பெட்டிக்குள் துப்பாக்கி இருக்கிறது. மெத்தென்று இருந்தது கார் சீட். அவள் ஒரு கணம் டிரைவரா நானா என்று தயங்கிவிட்டு என் அருகில் உட்கார்ந்தாள். பாப்பா என்றாள். பாலச்சந்திரன் வருகிறாரா என்றேன். நிச்சயம். இடது ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். என் கதைகளில் வரும் பெண்களை படித்திருப்பாள் போலும். என் கதையில் வரும் பெண்கள் அத்தனை பேரும் அம்முதான் என்பது அவளுக்கு தெரியாது. அங்கிருந்து பார்க்கும்போது மார்பு அலை போல அசைவது தெரிந்தது. சங்கிலியில் சிலுவை கிறிஸ்தவ பெண். எனக்கு அம்முவுக்கு அப்புறம் பெண்கள் மேல் ஈடுபாடு குறைந்து விட்டது. அம்மு பாலச்சந்திரன். பாலச்சந்திரன் வர்றாரா என்றேன் மறுபடி. வர்றார், கார் போயிருக்கிறது. கொச்சி பிரஜைகள் மழைக்கு கவலை இல்லாமல் அங்கும் எங்கும் நடக்க சிக்கலான ரயில் பாதைகளை கடந்து கருநீல உப்பங்கழிகளுக்கு மேல் அமைத்த பாலத்தில் கார் விரைந்தது. கோட்டயத்தில் சாப்பிடலாமா? எனக்கு சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை என்றேன். டாக்யார்டில் வெல்டிங் வெளிச்சம் பகலிலும் பளிச்சிட்டது. சுவர்களில் தெரிந்தது. சிவப்பு கொடிகள் பலவிதத்தில் சாயம் போயிருந்தன. கார் வேகம் பிடிக்க விடாமல் எர்ணாகுளம் தடுத்தது. கரையோர கப்பல்கள் காத்திருக்க மழைக்கு தோற்றுப்போயிருந்த சாலைகளில் நாங்கள் குலுங்கும் போது அவள் சிலுவை தத்தளிப்பதை பார்த்தேன். உங்கள் கதைகளை எல்லாம் நான் தான் முதல்ல வாசிக்கிறேன். அப்படியா? உனக்கு எப்படி இருக்கு? உங்கள் கதையில் வர பெண்கள் எல்லோருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தி எட்டர்னல் சஃபரிங் உமன். கஷ்டப்படாத பெண்களும் இருக்காங்க. நான் இதுவரைக்கும் சந்திக்கலை. இப்போ சந்திச்சிட்ருக்கீங்க. அடுத்த கதையில் நீங்கள் தான் மேரி. பேர் எப்படி தெரியும்? உங்கள் முகத்தில் மேரி இருக்குது என்றேன். வேறு என்ன இருக்குது? என் கூட ஏதாவது பேசி ஆகணுங்கிற அலுப்பு. சேச்சா, இட்ஸ் அ ப்ளஷர் என்றாள். கார் குலுங்குவதை நிறுத்திவிட்டதால். பார்க்காதே. உங்களுக்காக கார்த்திக் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கு. எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஹோட்டல் இது தான். எடிட்டர் பிரத்யேகமாக உங்களுக்கு தனியாக சூட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நீங்கள் குடிப்பீங்களா? நீங்கள் குடிப்பீங்களா? அம்மு கேட்ட கேள்வி.
சேச்சே, குடிக்க மாட்டேன். உன் கண்ணிலிருந்து கிடைக்கிற போதை போதாதா அம்மு? என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமான சம்பாஷணைகள், அர்த்தமே இல்லாத, அர்த்தம் தேவையில்லாத பேச்சுகள். காதல் என்று ஒரு சமாச்சாரம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதை நாள் கணக்காக உபாசித்து ஏங்கி எதிர்பார்த்து அம்மு 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 என்று 1000 தடவை ஸ்லேட்டில் எழுதி, சாக்லேட் தடவி, சில்லியான கடிதங்கள் எழுதி, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு நடக்கும் சம்பிரதாய நாடகத்தை தான் நானும் அம்முவும் நடத்தினோம். இப்போது யோசித்து பார்த்தால் அதில் இருக்கும் கவிதை காரணிகள் எல்லாம் கழன்று போய் ஹார்மோன் கோளாறு தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று தோன்றுகிறது. அம்முவை நான் கல்யாணம் செய்து கொள்ளாததற்கு காரணம் என்று எதையும் தீவிரமாக சொல்ல முடியவில்லை. அவளுக்கு கல்யாணம் பேசும் கட்டம் வந்தபோது நான் ஊரில் இல்லாததும், நான் இன்னும் படித்து கொண்டிருந்ததும், அவள் வீட்டுக்கு போய் நேராக கேட்க தைரியம் இல்லாதிருந்ததும் என்று எவ்வளவோ சப்பென்ற காரணங்கள் சொல்லலாம். மிச்சம் இருக்கும் உண்மை, அம்முவை நான் மணக்காமல் அவள் இன்னொருவன் மனைவி ஆனதுதான். அந்த இன்னொருவனை நான் இன்று முதலாக சந்திக்கப் போகிறேன். பாலச்சந்திரன், கேரளத்தில் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவன். இன்று என்னுடன் விழாவில் ஒரே மேடையில் உட்காரப் போகிறவன். இவனை சுடுவதற்கு பெட்டியில் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். மேடையில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தெரியுமா மேரி? அதெல்லாம் எடிட்டர் தான் பார்த்துப்பாரு, எனக்கு தெரியாது சார். வேறு யார் வர்றாங்க? மந்திரி வரதா இருந்து கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகிடுச்சு. நல்ல வேலை, போலீஸ் காவல் அதிகம் இருக்காது என்று நினைத்தேன். அப்புறம் கேவி வர்றாரு, ஆர்கே சுமந்திரன், தேவிதாஸ். கூட்டம் அதிகமாக இருக்குமா? இருக்கும். விழா முடிந்ததும் கேபிசிஏ நாடகம் இருக்குது, அதுக்கு கூட்டம் வரும். இன்று நாடகம் நடக்காது என்று சொல்ல விரும்பவில்லை. தோட்டா எத்தனை இருக்கும்? 4வது இருக்கும். ஒன்று போதும். ஆக்சுவலி சைக்கிள் ரிக்ஷாவில் அரசியல் ஊர்ந்து கொண்டிருந்தது. தார் சாலையை கண்டபடி பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். கடற்கரை எங்களை பிடிவாதமாக துரத்தி கொண்டே வர, எங்கே கிராமம் எங்கே டவுன் என்று சொல்ல முடியாதபடி தொடர்ந்தேத்தியாக வீடுகள் தெரிந்த வண்ணம் இருந்தன. மழைக்கு பயந்து கூரை சரிவை மாற்றிக்கொண்டு விட்ட கோவில்களில் பல்வேறு பகவதிகள் பகல் நேர தூக்கத்தில் இருக்க, யானைகள் முனிசிபல் குழாய்களில் நீர் அருந்தி கொண்டிருந்தன. கேரளாவுக்கு இதுதான் முதல் தடவையா என்றாள் மீறி. ஆம், இல்லை 15 வருஷத்துக்கு முந்தி இங்கே இருந்திருக்கேன். 3 வருஷம். நீங்கள் ஒரிஜினலாக மலையாளத்தில் ஒரு கதை எழுதணும். என்னதான் மொழிபெயர்ப்பு நல்லதாக இருந்தாலும் நேராக மலையாளத்தில் எழுதுறதுக்கு ஈடு கிடையாது. எழுதியிருக்கேன் என்றேன். மேடம், நான் ஸ்மோக் பண்ணலாமே, எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஸ்மோக் பண்ணாதீங்க, எனக்கு இந்த வாசனையை பிடிக்காது. அம்முவின் கோபத்தை கிளறுவதற்கென்றே பற்ற வைத்து அவள் முகத்தில் ஊதுவேன். சும்மா சொன்ன விளையாட்டுக்கு, நீங்கள் எது செஞ்சாலும் பிடிக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இது செஞ்சா என்று கேட்டிருக்கலாம், செய்திருக்கலாம், செய்யவில்லை. தெய்வீக காதலாயிற்றே. புல்ஷிட். பாடு. என்னமோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது என்ன ஊர்? இரிஞ்சாலக்குடா என்றாள் அம்மு. சொல்லி பார்க்கிறேன். சீக்கிரமான பேர். அம்முங்கிறது உன் செல்ல பேரா? ஆமாம். எப்படி இந்த பேர் எனக்கு வந்ததுன்னு யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. கிரிஜான்னு ஒருத்தரும் என்னை கூப்பிடுறதில்ல. நான் கூப்பிட்றேன் கிரிஜா. ராஜ். இப்படி பேர் பரிமாற்றம் செய்து கொண்டு இருட்டில் கவிதை கலந்து பெருமூச்சு விட்ட நாள்கள் எத்தனை. பாலச்சந்திரன் உனக்கு தெரியுமா என்றேன். பர்சனலாக தெரியாது. அவர் எழுத்தை வாசித்ததுண்டு. அவர் எழுத்தில் ஒரு குரூரம் இருக்கும், பயமாக கூட இருக்கும். நீங்கள் படித்தது கிடையாதா? படிச்சிருக்கேன். அவனை கதையல்ல, அவனையே படிச்சிருக்கேன். பெண்டாட்டியை இடுப்பு புடவையை உருவி ஊருக்கு துரத்தி அவனை படித்திருக்கிறேன். அம்மு அது? ஆமாம், நான் தான். ஞாபகம் இருக்கா? என்னம்மோ இப்படி இழைச்சிருக்க? சாப்பாடு சரியில்லையா? இல்லை, மனசு. உன் புருஷன் எப்படி இருக்காரு? காட்டுறேன் என்று நான் சற்றும் எதிர்பாராத விதமாக தன் மார்பு சேலையை விலக்கி வட்ட வடிவ தழும்பை காட்டினாள். என்னமோ இது? சூட்டு காயம், சிகரெட் நெருப்பு, அப்புறம் இங்கே பாருங்கள் என்று வாய் திறந்து காட்டினால் 3 பற்கள் உடைந்திருந்தன. கிராதக பையலை ஏன் அம்மு, ஏன் அடிக்கிறான்? அவன் சொன்னதை கேட்காததுக்கு. பாவி. அடித்தா தான் அவருக்கு எழுத மூடு வருமா? நான்சென்ஸ். எல்லாத்தையும் அவருக்கு நேர்முகமாக பார்க்கணுமா? அதுதான் எழுத்தான். ஒரு பெண் குளிக்கிற போது பார்க்காம எப்படி அவள் குளிக்கிறதை எழுத முடியும்னு கேட்டார். எழுதாதீங்கன்னு, வேண்டாம்னு, பார்த்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த கணவன் தானேன்னு அனுமதித்தேன். எழுதி பரிசு வாங்கினார். குளிக்கிறது மட்டும் இல்லை, வேறு எல்லா விஷயங்களையும் பரிசோதித்து பார்த்து எழுதினார்.
அடடா என்ன தத்ரூபம்னு பாராட்டி பரிசு கொடுத்தாங்க. அடுத்த கதைக்கு அவர் கதாநாயகி கஷ்டப்படுறானாம். கணவன் கிராதகனா, சிகரெட் நெருப்பால் சுடுவானா, அடிப்பானா. அதுக்கு நான் அடிபட வேண்டியிருந்தது. ராஜ் அவர் ஒரு சோடோ மேசாக்கிஸ்ட். என்னை துன்புறுத்துறதோட தன்னையும் துன்புறுத்த சொல்கிறாரு. ஒரு முறை அவர் கதையில் கதாநாயகி பிற புருஷன்கிட்ட போக வேண்டிய கட்டம் வர்றது. அப்போ புருஷனோட மனம் என்ன பாடுபடுன்னு அவருக்கு தெரிய வேண்டியிருந்ததான். ஓ காட், அம்மு மேலே சொல்லாத. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க, வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு காத்துட்ருந்தேன். நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. சரியானபடி இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு உபகாரம் செய்தால் போதும் ராஜ். இந்த ஆசாமிகிட்ட இருந்து எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுத்துருங்க போதும். எப்படியாமோ தெரியல, ஏதோ டிவோர்ஸ்னு சொல்கிறாங்களே. யோசித்து பார்க்குறேன் அம்மோ. அதுக்குள்ளார நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு என்னை அழைச்சிட்டு போக வர்றாரு. நல்ல வேளை உங்களை சந்தித்து என் வேதனை சொல்லிட்டேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட இதை சொல்லி இன்னொரு ஷாக் கொடுக்க விருப்பம் இல்லை. கல்யாணம் ஆகாத 4 பெண்களை வச்சுட்டு தவிக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி ஏதாவது சேவாசிரத்னத்தில் இருந்து பழச்சிக்கிறேன். ராஜ் என்னை காப்பாற்றுவீங்களா? நிச்சயமோ, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க ராஜ். ஏன்னா அடுத்த கதை அவர் த்ரில்லர் எழுத போகிறாரு. கணவன் மனைவியை கொல்ல போகிறானா, அது அப்படியே தற்கொலைன்னு நிரூபிக்க போகிறானா. ராஜ் ப்ளீஸ். சேரமோ, நிச்சயம் சேரேன். வக்கீலிடம் கேட்டேன். டிவோர்ஸ் கேஸு போட எக்ஸ்ட்ரீம் க்ரூயல்ட்டியை ஒரு காரணமாக சொல்லலாம். கோர்ட்டில் நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம். முதல்ல அந்த அம்மாவை நான் சந்திச்சாகணும். நேராக நடந்த விஷயத்தை அவர் மூலமாக கேட்டானுமே, அவளை நேரில் போய் சந்திக்கணும் என்றார். பாலச்சந்தருடைய புது நாவலை படிச்சிங்களா? எடிட்டர் படிச்சிருக்காரு. பிரமாதமாக இருக்கான். அதுவும் ஒரு மர்டரை த்ரில்லிங்காக எழுதியிருக்காராம். ஒரு பெண்ணை அவள் கணவனே கொலை செஞ்சுட்டு ரொம்ப சுத்தமாக திட்டமிட்டு தற்கொலைன்னு நம்ப வச்சிடுறாராம். கடைசியில் அந்த கனவு என்னானா தெரியல. இன்னும் எழுதிட்டுருக்காரு, முடிக்கல. நான் தான் முடிக்க போகிறேன். பெட்டியை தொட்டுக்கொண்டேன். முடிக்கத்தானே வந்திருக்கிறேன். அம்மு இறந்த செய்தியை பார்த்ததிலிருந்து, பிரபல எழுத்தாளரின் மனைவி மரணம் என்று மனோரமாவின் ஓரத்தில் பார்த்ததிலிருந்து அதை பற்றித்தானே யோசனை. நானும் பாலச்சந்திரனும் ஒரே விழாவில் பங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு கொல்லம் வந்தபோது மாலை நாளாகிவிட்டது. ஹோட்டலுக்கு சென்று ஓய்வெடுத்து கொண்டேன். கதவுகளை சாத்திவிட்டு துப்பாக்கியை எடுத்து பரிசோதித்து பார்த்தேன். கை கடக்கமான துப்பாக்கி. எப்போது என்று யோசித்தேன். கைதட்டல் சப்தம் கேட்கும்போது, எல்லாரும் பேசுபவரை பார்த்து கொண்டிருக்கும் போது, அல்லது அதை பற்றி இப்போது யோசிக்க வேண்டாம். இத்தனை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கடவுள் இதற்கு, இந்த கடைசி காரியத்துக்கு ஒரு வாய்ப்பு அளிக்காமலா போவார்? அறை தட்டப்படும் சப்தம் கேட்டது. ஹூ இஸ் இட் என்றேன். பாலச்சந்திரன். அட, இங்கேயே வந்துட்டாயா? ரொம்ப சௌகரியமாக போய்விட்டது. சற்று ஏமாற்றம். பாலச்சந்திரனுடன் எடிட்டரும் வந்திருந்தார். இதுதான் என்று அறிமுகம் செய்து வைக்க ஆரம்பித்தார். தெரியும் என்றேன். பாலச்சந்திரனுக்கு என் வயது தான் இருக்கும். என்னை விட படுவாக இருந்தான். கண்களில் குரூரமும், வயிற்றின் சற்றே தொந்தியில் பீர் பழக்கமும், உடம்பில் மேல்நாட்டு சென்ட் வாசனையும் தெரிந்தது. சிக்கனமாக புன்னகைத்தான். ஸோ யூ ஆர் த ஃபேமஸ் சுஜாதா. உங்கள் கதைகள் சிலவற்றை படிக்க சுவாரஸ்யமாக இருக்கின்றன. ஆனால் டெப்த் இல்லை. இன்றைக்கு டெப்த்து தெரியும். நான் உங்கள் கழுதைகளை படித்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பெரும்பாலும் அனுபவத்திலிருந்து எழுதுறீங்கள்னு. அப்படி எழுதுறது சொல்லவும் இல்லையா? அது அனுபவம் என்ன என்று பொறுத்தது இல்லையா? அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் தேடி போக வேண்டும். எல்லா அனுபவத்தையுமா? பெரும்பாலும் எல்லா அனுபவத்தையும். நான் உணராத காரியத்தை எழுத மாட்டேன். மரணத்தை நாம் வெவ்வேறு விதங்களில் சந்திக்கிறோம். கதைகள் எவ்வளோ தூரம் கற்பனை செய்திருக்கீங்க? மிக குறைந்த அளவு தான். அந்த ரசாயனம், அந்த செயற்கையின் அளவு என் எழுத்தின் ரகசியங்களில் ஒன்று. எல்லா கதைகளும் முழுவதும் கற்பனை இல்லை, முழுவதும் நிஜமும் இல்லை. இப்போது நீங்கள் எழுதி கொண்டிருக்கும் கதை அது இன்னும் முடியல. முடிந்ததும் சொல்கிறேன். உண்மை சம்பவத்தை கற்பனையுடன் கலக்கலாம் என்று சொல்கிறீங்க. தாராளமாக, இட்ஸ் எ மஸ்ட். நானும் கலக்கலாம் என்று தான் இருக்கிறேன். உங்கள் மனைவி வரவில்லையா என்று சற்று நேரத்துக்கு பின். என் மனைவி இறந்து விட்டா, உங்களுக்கு தெரியாதா? பாவம், அவள் எனக்கு அளித்த கதைகள் எத்தனை தெரியுமா? அவள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாள். அவள் ஸ்தானத்துக்கு ஒருத்தியை இன்னும் தேடிக்கொண்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம். மாலை பார்க்கலாமா? கட்டாயம் பார்க்கத்தானே போகிறோம். அவன் சென்றது. முகம் கழுவிக்கொண்டேன். பேண்ட் மாட்டிக்கொண்டேன். பேண்ட் பைக்கில் துப்பாக்கியை அழுத்தி கொண்டேன். அதன் மேல் கைக்குட்டையை திணித்து கொண்டேன். வரும் சமயம் வரும், பார்த்து கொள்ளலாம். இன்று முடித்துவிட்டு தான் மறுகாரியம். அன்புள்ள பாலச்சந்திரன், நரகத்தில் பத்திரிகை இருந்தால் அதில் எழுதலாம். மரணம் என்பது எப்படி இருக்கும் என்று அனுபவபூர்வமாக எழுதலாம். ஆனால்
நரகத்தில் அது பழைய விஷயம், எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கும். சிரித்து கொண்டேன். கடவுள் வணக்கம் பாடினார்கள். எங்களை எல்லாம் வரவேற்று அறிமுகப்படுத்தினார்கள். பாலச்சந்திரன் எனக்கு அடுத்த இருக்கையில் தான் அமர்ந்திருந்தான். ரொம்ப சுலபம். அவனுடன் பேசிக்கொள்வது போல பக்கவாட்டில் சாய்ந்து எதற்காவது கூட்டத்தினர் கைதட்டும் போது துப்பாக்கியை எடுத்து ட்விக் அப்படியே சாய பரபரவென்று எழுந்து எப்போது சமயம் வரும் காத்திரு. பையை தொட்டு பார்த்து கொண்டேன். இருக்கிறது, பத்திரமாக இருக்கிறது. என் பெயர் விളിக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் எழுத்தாளர் சுஜாதா அவர் இன்று எழுதிய முதல் மலையாள கதையை உங்கள் முன் படிப்பார். நான் உடன் கொண்டு வந்திருந்த நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மைக்கருகே சென்றேன். ஆம், பாலச்சந்திரனை கொல்வதற்கு சமயத்தை தீர்மானித்து விட்டேன். இந்த கதையை வாசித்துவிட்டு மேடைக்கு திரும்பி போகும்போது கதையிலிருந்து உண்மைக்கு தாவப் போகிறேன். அப்போதுதான் சுடப்போகிறேன். எனக்கு அதன் பின் என்ன ஆனாலும் பரவாயில்லை, முதலில் கேரள மக்கள் என் கதையை கேட்கட்டும், அதன் பின் துப்பாக்கி சந்தத்தை கேட்கட்டும். படிக்க ஆரம்பித்தேன். என் முதல் மலையாள கதை. அன்று கேரேஜ் இறக்கப்பட்டு விமானம் தாழ்வாக பறந்தது. முட்டை வடிவ ஜன்னலுக்கு வெளியே கேரள பூமி லேசாக நடனமாடியது. விளையாட்டு பிள்ளை இறைத்தது போல பச்சையில் ரகளையாக திட்டுகள். நீலப்பட்டுடுத்த கடல் கரையை நுரை பொங்க முத்தமிட்டு கொண்டிருந்தது. குயிக் என்று மற்றொரு முத்தம். மற்றும் that's a very neat story. If you think about it, how he writes the stories, obviously starts the story with a phrase. அதுக்கப்புறம் கதைக்குள்ள கதை. He mixes an older character with a new character. So it's almost reads like a movie actually. நல்ல நீட்டாக இழைத்திருக்காரு ரெண்டு கதைகளையும். and then ending வரும்போது loops it back. It's a beautiful short story. எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரில. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.